எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. காலையில இருந்து அம்மா பம்பரமா சுத்திட்டு இருக்கு. வகை வகையா சமைச்சு வச்சிருக்கு. வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. பூஜை ரூம் பல பலன்னு இருக்கு. இது எல்லாம் அம்மாவோட வேலைதான். தமிழ் இரு. எத்தேன என்ன வாண்டி? ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன எதுக்குன்னு சொல்லுமா. தமிழ், நாம கும்பிட்டு சாமி நம்மள கைவிடலமா. உங்க அப்பா திரும்ப வர போறாரு. என்னம்மா சொல்ற? ஆமா, அண்ணன் இங்க வந்துச்சு. வந்து அவரு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவரை தேடி போயிருக்கு. அண்ணன் வரப்ப அவரை கையோட கூட்டிட்டு வரும்னு நினைக்கிறேன். அவரு என் கையால சாப்பிட்டு இத்தனை நாள் ஆச்சு. அதனாலதான் அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். மாமா அப்பா எங்க இருக்காருன்னு சொன்னாராமா? நிஜமாதான் சொல்றியாமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு தேனே. அண்ணன் தப்பா சொல்லிருக்காது. மா, நான் அன்னைக்கே சொன்னல அப்பா இங்கதான் இருக்காருன்னு. நீதான் அன்னைக்கு என்ன நம்பல. கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம அப்பா வீட்டுக்கு வந்துடணும். மா, அப்பா எந்த ஏரியால இருக்காருன்னு மாமா சொன்னாராமா? அவரு ஆவடி ஐயப்பன் கோவில் பக்கத்துல இருக்கிற தெருவுலன்னு சொன்னாரு. வாங்க சார், செல்வ ரத்னத்தை தேடி வந்தீங்களா? ஆமா. டேய், யாரா நீங்க? உனக்கு ஏற்கனவே ஒரு தடவை மிஸ் ஆயிட்ட, இன்னொரு தடவை மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல. அதான் கதையை முடிக்கலான்னு வந்திருக்கோம். வயசானாலும் இவ்வளவு தைரியமா சண்டை போடுற என்ன பண்ணுவ? ஏய், என்னடா பாக்குற? போடுறா. அப்பா, அப்பா, அங்க நடந்தது எதுவுமே வீட்டுல சொல்லிக்க வேணாம்பா. அம்மா ரொம்ப பதட்டப்படுவாங்க. சரிப்பா. அப்பா ஒரு நிமிஷம். என்ன சிபி? அப்பா, இன்னும் நீங்க அந்த ஆளை நம்புறீங்களா? ஏன்பா அப்படி கேக்குற? இல்லப்பா, உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த செல்வரத்தனை தான்ப்பா. அந்த ஆளு தான்ப்பா உங்களை வர வச்சு கொள்றதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. அப்பா, தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்கப்பா. அவர் நல்லவர் இல்ல. அப்பா, அவர் சம்பந்தமா ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா முதல்ல அதை வெரிஃபை பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் அதை பத்தி என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அங்க போறதா வேணாமான்னு நாம முடிவு பண்ணிக்கலாம். சிபி, எனக்கு ரத்னத்தை சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவன் இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ண மாட்டான். இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அவன் காரணம் இல்ல. பாக்குற எல்லாருக்கும் அப்படித்தான் தோணும். ஆனா அவன் இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவருக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியலையே. மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய
அவரு கூட நல்லபடியா கடத்திடலான்னு பாக்குறேன். அதுக்கும் வழி இல்லாம பண்றீங்க. உன் கால்ல கூட விழற. அவரை விட்டுரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் அவரோட உயிருக்கு ஆபத்து. தயவு செஞ்சு எங்கேயாவது காணாம போயிடு. இந்த ஊர்லயே இருக்காது. உன்னை கை எடுத்து கும்பிடுற, போயிடு. நீ சொல்லுவல என் அண்ணைய உசுறு அது இதுன்னு. உண்மையாவே உனக்கு அவர் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா, ஈவு இறக்கணும் உனக்கு இருந்தா எங்கேயாவது போயிடு. தேனே, தேனே, இங்கேயும் காணுமே. எங்க போயிருப்பாங்க? ஜெயா, எங்க போயிருப்பாங்க? நீங்கள் கருக்கொள்ளும் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்துக்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். ஜெயா போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது.